பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. யார் பாசமா தவறு யார் நாட்டாம பண்றது கட்டிங் வாங்கி சாப்பிடுறதுக்கு அலையிறான் அந்த ஆளு. பக்ரீத்துக்கு கார்கில் நகர்ல வாங்கி போயிருந்துக்கிறோம் 30,000 ரூபாய். இங்க அதையா ஃபாலோ பண்ணலான்னு வந்தா போனது. ரொம்ப ஆடு மேல மாடு மேல அக்கறை அவருக்கு. 1 வருஷத்துக்கு மேல இருக்குது அந்த கடை, மாட்டுக்கறி கடை. எனக்கு தெரியாது, நான் என்ன சாப்பிடணும்னு ஆண்டா முடிவு பண்ணணும். இவங்க நாட்டாம பண்றது. பாரத் முன்னணியின் நிறுவனர் தலைவர் திரு சிவாஜி அவர்கள் கடந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட கண்டுபிடித்து சட்டப்பூர்வமாக பிரசாந்தி விற்பனைக்காக வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் வந்திருக்கிறது. இவர் எச்ஐடி காவல் நிலையத்தில் சென்று காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறது. அந்த கடையுடைய உரிமையாளரே நேரடியாக இவர் போலீஸ் எதிர்க்கவே தொடர்பு இருக்கிறார். தொடர்ந்து யார் எங்களுக்கு கண்ணுக்குட்டி வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனையை திசை திருப்புறாங்க. அந்த கடையுடைய உரிமையாளர் அந்த பகுதியுடைய ஜமாத் எல்லாம் கூப்பிட்டு 10க்கும் மேற்பட்டவர்களை வர வச்சு எங்களுடைய தோழமை அமைச்சிருக்காங்க. சிவாஜி அவர்களை பார்க்குறாங்க. இவர் வேண்டுமென்று மத பிரச்சனையை உருவாக்குவதை சூழ்நிலையில இஸ்லாமிய அமைப்புகள், தமிழகத்தில் சென்னையை சார்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் மத பிரச்சனையை அவங்க தான் கூட்டுறாங்க. இவர்கள் மாறா பொய்யான புகாரை கொடுத்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். வட இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் அதற்கான அந்த வேர் விட ஆரம்பிச்சிருக்கு அல்லது தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான சம்பவம் சென்னை பக்கத்துல நடைபெற்று இருக்கு. பெரிய அளவில் இது விவாதிக்கப்படலை. அந்த சம்பவம் என்ன அண்ட் அந்த சம்பவத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வட இந்தியாவில் வழக்கமாக ஒரு மாட்டுக்கறி அப்படின்ற அந்த உணவை வைத்து நடக்கக்கூடிய அரசியலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கும்பல் தாக்குதல்கள், படுகொலைகள் உட்பட பல மோசமான சம்பவங்கள் ஒரு உணவு விஷயத்துல நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை பரப்பணும், ஒரு வெறுப்பை காயின் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த மாட்டிறைச்சி அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியலா நம்ம பார்க்கிறோம். அப்படி தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தனியா ஒரு விங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, பசு பாதுகாவலர்கள், கௌரக்ஷாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இண்டிபெண்டா போய் மக்களை ஹராஸ் பண்றது, நீங்க மாட்டிறைச்சி சாப்பிட்றீங்களான்னு சொல்றது, மாட்டிறைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அடிக்கிறது, கொலை செய்யறது, தாக்குதல்களை நடத்துறது இப்படின்ற பல சம்பவங்கள் வட மாநிலங்கள்ல, குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த செய்திகள் இன்னைக்கு செய்திகளே கிடையாது. முதல்ல மாட்டிறைச்சி வைத்திருக்கிறார் அப்படின்னு சந்தேகப்பட்டு கொலை செய்யப்பட்ட அக்லக் படுகொலை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக, ஒரு உணவுக்கு படுகொலையா அப்படின்னு இந்திய அளவுல ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியா அக்லக்கினுடைய படுகொலை அப்படின்றது இருந்தது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு மாட்டிறைச்சி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தாக்கப்பட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு நார்மலைஸ்டான ஒரு செய்தி. அது இன்னைக்கு தலைப்பு செய்தியெல்லாம் மாறாது. ரொம்ப மக்கள் இந்த செய்தியை கேட்டு பழக்கப்பட்டு அது நார்மலைஸ் ஆகி இன்னைக்கு அந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டேதான் இருக்கு. அதுதான் இன்னைக்கு பாஜகவினுடைய வெற்றின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இது எங்கேயோ வட இந்தியாவில தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஊர்லாம் நடக்காது, இல்ல பாஜக உள்ள நீங்க பூச்சாண்டி காட்டுவாங்க, பாஜக எல்லாம் உள்ள வராதுன்னு பலரும் பேசுவாங்க. அது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. குறிப்பாக சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர்ல காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கு மாட்டிறைச்சி விற்கப்படுமோ தாங்கல் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில எப்படி வட இந்தியால பாஜகவினுடைய ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், RSS முன்னணி அமைப்புகள் எப்படி போய் மிரட்டுவாங்களோ அப்படி பாரத் முன்னணி, இந்து முன்னணியோட ஒரு விங்கா இல்ல என்ன விங்குன்னு தெரியல இது, பட் ஒரு வலதுசாரி அமைப்பு, இந்து முன்னணியோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை சேர்ந்த சிவாஜி அப்படின்ற ஒருத்தர் மாட்டிறைச்சி கடைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு ஹராஸ்மெண்ட்டை பண்றாரு. அதாவது மாட்டிறைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்க போய் ஒரு பிரச்சனையை பண்ணி, அந்த பிரச்சனை உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரியாக்ட் பண்ணி, யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட இதுக்கு நான் பதில் சொல்லணும், மாட்டிறைச்சி வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்ற மாதிரியான சண்டை அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது அங்க ஒரு டென்ஸ்டான சிச்சுவேஷன் அங்க ஏற்பட்டு அதுக்கப்புறம் சமாதானமாகி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களும் அங்க கூடி
அவங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து லேடி தான், ஒரு பாட்டி ஒருத்தாங்க, அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து இந்த பிரச்சனை டீல் பண்ணிருப்பாங்க. யார் நீ முதல்ல, என்னத்துக்கு நீ வந்து நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற, எதை வெட்டணும் நீ வந்து சொல்லிட்டு இருக்க, நீ எதை வெட்டணும் எதை வெட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாதா, நீ யார் முதல்ல அப்படின்ற கேள்வியை வந்து அந்த பாட்டி முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மையாக உட்பட ஆடு மாடுகளை வெட்டுறவங்க, ஆடு மாடுகளை அந்த இறைச்சியை விற்று தொழில் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. எப்படி ஏதோ ஒரு நபர் ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சுட்டு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு வந்து ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடுறாரு, அரசு என்ன பண்றாங்க, ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த தைரியம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் நம்ம பாக்குறோம். அதாவது யார் நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவுமே தெரியாது, ரேண்டமா போய் நீங்க இதை எதுக்கு விற்கிறீங்க, ஒரு கடையை நடத்திட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தங்க மிரட்டுறாங்க அப்படின்னா அப்சல்யூட்டா அது வந்து ரவுடிசம் தான், வேற பேரே கிடையாது இதுக்கு. அப்படி ஒரு ஹராஸ்மெண்ட்ல ஒரு நபர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. பேரு சிவாஜியா, பாரத் முன்னணி அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்காரு. உடனடியாக அவரை அப்படியே எல்லாருக்கும் பரப்புறாங்க, வந்து நாங்க அங்க வந்து கன்றுக்குட்டிகளை வெட்டுறாங்க, அங்க வந்து பசுக்களை வந்து கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து பார்க்க போயிருந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க வந்து அங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். உடனடியாக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து எங்களை வந்து மிரட்டிட்டாங்க, உடனடியாக அங்க கூட்டம் கூடி எங்களை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, எங்களை திரும்ப திட்டாங்க அப்படின்ற மாதிரி அறிக்கைலாம் விட்டுருக்காங்க. முதல்ல யார் நீங்க, எதுக்கு போயிருக்கீங்க, என்ன தவறா பண்ணிட்டாங்க, இத்தனை ஆண்டுகளாக அங்க கடை இருக்கு, இத்தனை ஆண்டுகளாக மக்கள் இங்க சாப்பிட்டு இருக்காங்க, சென்னையில பெரும்பான்மையான மக்கள் பீஃப் அப்படின்ற அந்த உணவை சாப்பிட்டு தான் இருக்காங்க, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தது, எதை நிரூபிப்பதற்கு இந்த வேலையை இவர்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அட்டென்ஷன், அல்லது அந்த வீடியோல பாட்டி சொல்லுவாங்க ஒரு கட்டிங் வாங்குறதுக்கு தான் இவங்க வந்து பக்ரீத் சமயத்துல இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி 30,000 ரூபாய் காசு வாங்கினாங்க. சோ மிரட்டி கட்டிங் வாங்குறது, இந்த புகார் ஏற்கனவே இருக்கு. இப்போ மாடுகளை வந்து பலியிடுறதுக்கு எடுத்துட்டு வராங்கன்னா அந்த லாரியை மிரட்டுறது, நாங்க வந்து இந்து அமைப்புல இருக்கோம், நாங்க வந்து உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட மிரட்டி காசு வாங்குறது. இப்ப இந்த மாதிரி போய் கடைகள்ல போய் காசு வாங்குறதுக்கு இவர்கள் இந்த வேலையை செய்திருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது, அல்லது ஆபத்தான விஷயமா நம்ம பாக்குறது அப்படின்றது. டைரக்டா அப்படி போய் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, அந்த நபர் மீது இப்ப என்ன நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து நம்மளால தடுக்க முடியாது. எந்த ஆட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் அல்லது இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடிய நபரை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அந்த நபரை நம்ம எப்படி கையாளுறோம், அரசு நிர்வாகம், அரசு எந்திரம் இவர்களை எப்படி கையாளுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் பெரிதா எடுக்கப்படல. இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காருன்னா அவரை கூப்பிட்டு விசாரிங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் அவர் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு, எதனால போய் மாட்டிறைச்சி கடைகள் அங்கதான் இருக்கு, இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு, அப்ப திடீர்னு போய் நீங்க எதுக்கு மாடை வெட்டுறீங்க, நீங்க ஏன் அதை வெட்டுறீங்க, நான் உள்ள வந்து பாப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நீ யார் முதல்ல உள்ள வந்து பாக்குறதுக்கு, உங்ககிட்ட எதுக்கு காமிக்கணும், யார் நீ முதல்ல, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா, என்ன ரெப்ரசன்டேட்டிவ், நீங்க எங்க இருந்து வர, உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை அரசாங்கம் என்னவாக கையாளுது, இவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்ற கேள்வியை வந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் வைக்கிறாங்க. ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை இல்லைன்றதுதான் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரச்சனை பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா காலகட்டத்திலையும் இருப்பாங்க. யார் அரசியல், யார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் குறிப்பாக மாட்டிறைச்சியை வைத்து ஒருத்தர் பிரச்சனை பண்றார், ஆனா அதுல வந்து நாங்க வந்து கன்றுகள் இருக்கான்னு பார்த்தோம், பசுக்கள் இருக்கான்னு பார்த்தோம், நாங்க வந்து ஒரு மத பிரச்சனை எல்லாம் தூண்டலன்னு அவங்க பேசுறாங்க. மாட்டிறைச்சியை வைத்து அரசியல் செய்வது யார், இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அது தெரியும். வலதுசாரிகள், பாஜக, RSS, சங் பரிவார் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றது உலகமே அறிந்த உண்மை. அதை வந்து இவங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி நாங்க அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பண்ணல, நாங்க போய் பார்க்க தான் போயிருந்தோம் அப்படின்ற கதையை விட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த நபர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவருக்கு எதுக்கு அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன வெட்டுறாங்கன்றது எதுக்கு காமிக்கணும், யார் இவங்களுக்கு என்ன அத்தாரிட்டியை கொடுத்தாங்க போய் ஹராஸ் பண்றதுக்கு, போய் கேட்கறதுக்கு முதல்ல யார் நீங்க. அப்போ இதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது, எந்த குரலும் எழுப்பப்படாது அப்படின்னா எவ்வளவு ஆபத்து அப்படின்றத நம்ம கேட்க விரும்புறோம். கிட்டத்தட்ட ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. யூஸ்வலா ஒரு கட்சியில பவர்ல இருந்தாங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் பெனிஃபிட் ஆவாங்க. ஒரு செக் அண்ட் பேலன்ஸோட அந்த கவர்மெண்ட் போவாது. கோலிஷன் கவர்மெண்ட் ஒரு கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையும் பட்சத்துல கூட்டணி கட்சிகள் ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க ஆளும் அரசாங்கத்திற்கு. அந்த அரசு ரொம்ப சிறப்பாக செயல்படும், ரொம்ப அமேசிங்கா அந்த கவர்மெண்ட் வந்து இருக்கும். காங்கிரஸ் வந்து மத்தியில ஆட்சியில் இருந்தப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஆதரவுல அந்த ஆட்சி நடந்தது. அப்பதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, மக்கள் நல திட்டங்களை. ஒரு செக் அண்ட் பேலன்ஸ்லயே அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த ஆட்சியெல்லாம் சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு இடதுசாரிகள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. விசிக உள்ள இருக்கு, IUML உள்ள இருக்கு, காங்கிரஸ் உள்ள இருக்கு, இத்தனை ஜனநாயக சக்திகள் அமைச்சரவையில் இருக்காங்க. தாவேக்கா நாங்க வந்து ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையை நாங்க கொண்டிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ இதுல என்ன ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு? ஏன் எந்த ஒரு கண்டனமோ அல்லது எந்த ஒரு அறிக்கையோ அல்லது இதை பத்தி எதுவுமே ஏன் பேசாம இருக்கீங்க? இது வந்து ஆபத்து கிடையாது, இது வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடணுமா?
இது வந்து ஒரு ஒன் அனதர் இஷ்யூ, அல்லது வந்து யாருமே இதை வந்து பெருசா பேசல, அல்லது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்றாரு, அதற்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்கும்ன்றத சொல்ல வராங்களான்றது நமக்கு புரியல. அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை அப்படின்றது எடுக்க போறீங்க? ஏன் இது பேச பொருளாக மாறவே இல்லை? அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒருத்தர் ஹராஸ் பண்றாரு அப்படின்னா இந்த தைரியம் அவருக்கு எங்கேருந்து வருது? யார் கொடுக்குற அந்த தைரியத்தை? இதை ஏன் அவர் கடந்த ஆட்சியிலாம் இந்த நபர் பண்ணலன்றதும் ரொம்ப முக்கியமான கேள்வி. கடந்த ஆட்சியில ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கல? அதுக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நடந்திருக்கு? எப்படி அவங்களால போய் துணிச்சலா இதை பண்ண முடியுது? அப்போ மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையை ஒரு அரசு கொண்டு இருக்கு அப்படின்னா இந்த நபர் மீது என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? ஒரு சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழக்கூடிய, அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த மாட்டிறைச்சி சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே. அங்க போய் ஒருத்தர் ஹராஸ் பண்றாரு அப்படின்னா உங்களுடைய அரசு சிறுபான்மை மக்களுக்கான அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க கேட்க போறீங்க? ஏன் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க? அமைச்சர்கள் இன்னைக்கு பங்கு பெற்றக்கூடிய கட்சிகள் IUML என்ன பதில் சொல்ல போறாங்க? IUML ஆபியஸா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. பக்ரீத் அப்போ மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு கூட IUML வாயை திறக்கல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கும் IUML வாயை திறக்க மாட்டாங்கன்றது நம்மளால திட்டவட்டமாக சொல்ல முடியும். மற்ற கட்சிகள் ஏன் இதை பேசாம இருக்காங்க? அப்போ சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனையில உங்களுடைய அக்கறை அப்படின்றது இவ்வளவுதானா? அந்த மக்கள் பெரும்பான்மையா அவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வாக்குகளுக்கு நீங்க செலுத்தக்கூடிய மரியாதை அப்படின்றது இதுதானா? அண்ட் ரொம்ப முக்கியமாக வழக்கமாக இந்த மாட்டிறைச்சி பிரச்சனையில கொந்தளிக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்காங்க. அந்த அமைப்புகள் எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்காங்க. கடந்த ஆட்சியின் போது ஒரு உணவு திருவிழாவில் பீஃப் அப்படின்ற அந்த உணவு வந்து இல்லை, அந்த உணவு பட்டியல்ல இல்ல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகி நீ வந்து பீஃபை புறக்கணிக்கிறீங்களா, நீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது நடந்தது. உடனடியாக அதை சரி பண்ணாங்க. உடனடியாக சுக்குபாய் பிரியாணி அங்க கொண்டு போகப்பட்டு உடனடியாக மாட்டிறைச்சி பிரியாணி அதெல்லாம் வந்து அங்க பரிமாறப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கடந்த ஆட்சியில் நடந்தபோது கொந்தளித்த நபர்கள் ஒரு ஸ்டால்ல வந்து நீங்க எப்படி நீங்க போடாம விட்டீங்க? இதுதான் நீங்க சமூக நீதியா? இதுதான் திராவிட ஆட்சியா? திராவிட ஆட்சி பட்டியல் சமூக மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானதா அப்படின்ற கேள்வியை போஸ்ட் பண்ண நபர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற கேள்வி நம்ம முன்வைக்க விரும்புறோம். ஏன்னா வெளிப்படையா போய் ஒருத்தர் ஹராஸ் பண்றாரு, எப்படி அவருக்கு இந்த தைரியம் வந்தது? யார் அவரை இப்படி போய் கேட்க சொன்னாங்க? அவர் மேல என்ன ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு? எதனால அவர் பண்ணார் அப்படின்னு அவர் மீது வழக்கு பதிவு வேணாமா? அவரை விசாரிக்க வேணாமா? யார் தூண்டுதலின் பேர்ல பண்றாரு? இந்த மாதிரி 4-5 பேர் நாளைக்கு கிளம்புனாங்கன்னா என்ன வருது? ஏற்கனவே மாடுகளை வெட்ட தடை அப்படின்னு சொல்லி பக்ரீத் அப்போ ஒரு ஆர்டர் அப்படின்றது கிடைக்கப்பட்டு இருக்கு. நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸ் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் எது, பொது இடம் எதுன்றது இன்னும் வரையறுக்கப்படலை ப்ராப்பரா. இன்னைக்கு அது உச்சநீதிமன்றத்துல இருக்கு. உச்சநீதிமன்றத்துல அரசாங்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மாடுகளை வெட்டுறதுக்கான அனுமதியை அவங்க கோரிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு பிரச்சனை தான் ஆல்ரெடி மாட்டிறைச்சியில இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ரேண்டமா இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தர் போய் இப்படி எல்லாம் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை அப்படின்றது என்ன? சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பு அப்படின்றது என்ன? இது பிரச்சனையா இல்லையா? இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா பிரஷிங் அண்டர் த கார்பெட் தான். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மகளிர் விடியல் பயணத்தை வந்து மகளிர் பயணமும் நாங்க மாத்துவோம், நான் முதல்வன் திட்டத்தை TN ஸ்கில் கார்பரேஷன் நம்ம மாத்துவோம், எல்லாத்தையும் நாங்க பேரை மாத்துவோம், அது பிரச்சனை கிடையாது, அது அரசியல் கிடையாது. இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தர் அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இன்னைக்கு மாட்டிறைச்சி கடைகள் கிட்ட போய் பிரச்சனை பண்றதும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே பிரச்சனை கிடையாதுன்னா இதுதான் பிரச்சனை, இதுதான் அரசியல். இங்க ஏன் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? ஏன் இந்த கள்ள மௌனம்? யாரை காப்பாற்றுவதற்கு இந்த கள்ள மௌனம்? தமிழ்நாடு இன்னொரு ஊபியாக மாறக்கூடாது, தமிழ்நாடு இன்னொரு பாஜக ஆளும் மாநிலமாக மாறக்கூடாது அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் தாவேகாவுக்கு ஆதரவு செலுத்தினோம். தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவணும், பாஜக ஆட்சி உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம்னு சொன்ன இடதுசாரிகள் மற்ற கட்சிகள் எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஜக வரக்கூடாது அப்படின்னா பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றது மட்டும் தானா, அல்லது பாஜகவினுடைய திட்டங்கள் பாஜக அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாது அப்படின்றதா அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்க விரும்புறோம். அந்த மாநிலங்கள்ல ரொம்ப வெளிப்படையாக இது ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப தீவிரமா இந்த சண்டை எல்லாத்தையும் போட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிடுறது, பீஃப் சாப்பிடுறது அப்படின்றது எல்லாமே மிகப்பெரிய சிக்கலாகி இருக்கு, மறைச்சு வைக்க வேண்டிய பிரச்சனையாக மாறி இருக்கு. எல்லாத்தையும் குறிப்பாக இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரிப்பதற்கு இந்த உணவை அவங்க சாப்பிடுறாங்க, நம்ம கடவுளை அவங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஊர்ல பண்றாங்க, அதுவும் சென்னையில பண்றாங்க. ஆனா எல்லாருமே இதுக்கு அமைதியாக இருக்காங்க, இதை பத்தி பேச மாட்டாங்க. அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க யாருக்கு ஆதரவாக இருக்கீங்க, எதை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். ஒருவருடைய உணவு பழக்க வழக்கத்துல நுழைவதற்கான உரிமை அப்படின்றது யாருக்குமே கிடையாது. குறிப்பாக பீஃப் அப்படின்றது பெரும்பான்மையாக பல மக்கள் எல்லா சாதியில இருந்தும் எல்லாருமே அது ஒரு உணவு அப்படின்ற வகையில கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப முக்கியமாக எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம், உலகம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு, நாடு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும்போது நம்ம திரும்ப ரிவர்ஸ்ல போற மாதிரி எனக்கு தோணுது. ப்ராக்ரஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க மாதிரி. தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் என்ன, கல்வியில என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வராங்க, அடுத்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க, இன்னும் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் முன்னேறுவதற்கு என்னென்ன திட்டங்களை இந்த அரசு கொண்டு வர போறாங்க அப்படின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல இருந்து பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, திட்டத்துல பேரை மாத்துறாங்க அப்படின்னு
ரொம்ப ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு, ஒரு ஆரோக்கியமான நடைமுறை கிடையாது. இந்த பிரச்சனைகளை நிச்சயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். இதை கடந்து போக முடியாது. அப்படி கடந்து போறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கோ ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்றதுதான் வெளிப்படையான குற்றச்சாட்டு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.